Hey guys, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சேஃப்டி டிவைஸ்னா டியூரிங் சர்ஜரி அப்போ எதுவும் காசு ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ மீட்டர் எதுக்கு தேவைப்படுதுன்னா பம்ப்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளோவை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஃப்ளோ மீட்டர் தேவைப்படுது. இது எங்கே தேவைப்படுதுன்னா ப்ரெஷர் சென்சிட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ மீட்டர் எலக்ட்ரிக் பிரின்சிபல் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர். டெம்பரேச்சர் ப்ராப்ளம்னா டியூரிங் சிபிபி அப்போ பிளட் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் பார்ப்பாங்க, வீனஸ் இன்லெட்லையும் ஆக்சிஜன் அவுட்லெட்லையும் பார்ப்பாங்க. டிடெக்டர் அண்ட் ப்ரெஷர் அலாரம். பபிள் டிடெக்டர்னா ஆர்டீரியல் சைடில் பபிள் எதுனா இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் அலாரம் ப்ரெஷர் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா அது மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கார்டியாக் சர்ஜரி அப்போ பேஷண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னா டிம்பானிக், ரெக்டம், அப்புறமேல நாசோஃபாரிங்ஸில். பபுள் ட்ராப்னா ஆர்ட்ரியல் லைனில் உள்ள பபுளையும் மைக்ரோ எம்பாலையும் ரிமூவ் பண்ணும். இது எங்கே பிளேஸ் ஆகிருக்கும்? ஆர்ட்ரியல் லைன்லையும் ஆர்ட்ரியல் ஃபில்டருக்கும் இடையில பிளேஸ் ஆகிருக்கு. டூரிங் சிபிபி அப்போ மைக்ரோ எம்பாலிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆர்ட்ரியல் ஃபில்டர்னா என்னதுன்னா ஏரை ரிமூவ் பண்ணக்கூடியது. இன்கேஸ் ஆர்ட்ரியல் ஃபில்டரில் போனி சிப்ஸை ஏர் ஏதாவது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டோட லைனை கிளாம்ப் பண்ணிட்டு ரிசர்வருக்கு போகிற லைனை அன்கிளாம்ப் பண்ணிடுவோம். போனி சிப்ஸு ஏர் எல்லாமே ரிசர்வரில் என்ட்ரான பிறகு ரிசர்வரை கிளாம்ப் பண்ணிட்டு பபுள் ட்ராப்னா என்னன்னா ஆர்ட்ரியல் லைனில் உள்ள பபுளையும் மைக்ரோ எம்பாலையும் ரெடியூஸ் பண்ணும். இது எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா ஆர்ட்ரியல் லைனுக்கும் ஆர்ட்ரியல் ஃபில்டருக்கும் இடையில பிளேஸ் ஆகிருக்கு. இது வந்து மைக்ரோ எம்பாலிக்கை ரெடியூஸ் பண்ணும். ஆர்ட்ரியல் ஃபில்டர்னா என்னதுன்னா ஏரை ரிமூவ் பண்ணக்கூடியது. இன்கேஸ் ஆர்ட்ரியல் ஃபில்டரில் போனி சிப்ஸ் ஏர் ஏதாவது என்ட்ரு ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டு போகிற லைனை கிளாம்ப் பண்ணிட்டு ரிசர்வர் போகிற லைனை அன்கிளாம்ப் பண்ணிடும். போனி சிப்ஸ் ஏர் எல்லாமே ரிசர்வரில் என்ட்ரான பிறகு ரிசர்வரை கிளாம்ப் பண்ணிட்டு பேஷண்ட்டு போகிற லைனை அன்கிளாம்ப் பண்ணிடும். இதோட போர் சைஸ் என்னன்னா 40 μ மைக்ரான்.